பேசாம நீயே வந்து திதி கொடுத்துருப்பா. உன் அம்மாவுக்கு தானே செய்ய போற. இல்ல 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 இல்ல, கண்டிப்பா அப்பா வந்துருவேன்னு சொன்னாரு. இப்ப நான் திதி கொடுத்துட்டா அப்புறம் அவரு வந்து இல்ல, அது நல்லா இருக்காது. நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப வந்துருவாரு. இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். சிவா, என்ன இன்னும் மாமாவை காணோம்? டைம் வர போயிட்டே இருக்கு. அதான் இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம வரும்போது கூட என்ன பார்த்து அவரு வரேன்னு சிக்னல் காட்டினாரு. ஆனா ஏன் இன்னும் அவரு வராம இருக்காரு? பேசாம கால் பண்ணி பார்க்கலாமா? நான் பண்ணல. நான் பண்ணா ஏதாச்சும் பிரச்சனை வரும். சரி, நீ கால் பண்ணி பாரு. இல்ல, வேண்டாம். நான் போன் பண்ணும்போது அங்க பக்கத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா பிரச்சனையாயிடும் சிவா. கரெக்ட் தான். சரி, வெயிட் பண்ணுவோம். தம்பி, டைம் ஆயிடுச்சு. சிவா, எனக்கு என்னமோ மாமா வர மாதிரி தெரியல. பேசாம நீங்களே அம்மாவுக்கு திதி கொடுத்துருங்க. இல்ல இலி, இதுதான் வரணும் அவ்வளவு கான்பிடண்டா சொன்னாரே. இப்ப இப்படி எனக்கு புரியல. அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இப்ப டைம் இல்ல. நீங்க முதல்ல போய் அம்மாவுக்கு திதி கொடுங்க. என்னாச்சு? நீங்க எந்திரிச்சு வந்துட்டீங்க. திதி கொடுக்க வேண்டிய டைம் முடிஞ்சிருச்சுமா. உச்சி போயிருச்சு. இதுக்கு மேல திதி கொடுத்தா அது அந்த ஆத்மாவை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாதுமா, மன்னிச்சு விடுங்க. சிவா, ஏமாத்திட்டாருல. நம்ம உச்சி என் கழுத்தை அறுத்துட்டாருல. கோவப்படாதீங்க சிவா. மாமா வேணும்னே வராம இருந்திருக்க மாட்டாரு. ஐலி, சும்மா அவருக்கு சப்போர்ட் பண்ணாத. அவர் ஏமாத்துறது ஒண்ணும் புதுசு இல்ல. ஷோ, அது வேற இது வேற சிவா. இன்னைக்கு மாமா இங்க வரேன்னு சொல்லி உங்ககிட்ட வாக்கு கொடுத்திருக்காரு. அத மீறி இன்னைக்கு அவரால் வர முடியாம போயிருக்குன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். நீங்க உங்க கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் என்னால கன்வின்ஸ் ஆக முடியாது ஐலி. இன்னைக்கு அவர் செஞ்ச தப்புக்கு பதில் சொல்லி இங்க பாருங்க. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை எதுக்குமே எதிர்பார்க்க போறது இல்ல. நீங்களே ஒரு நாள் என்ன கூப்பிடுவீங்க. அந்த நாள் கண்டிப்பா வரும். சிவா, வாங்க போலாம். அதான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டீங்கல்ல. ஏன் ஐலி, இப்ப கூட பாரு, நான் மட்டும் தான் இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல போயிட்டு இருப்பாரு. சிவா, நான் இப்பவும் சொல்றேன், நீங்க உங்க பக்கத்துல இருந்து மட்டும்தான் பாக்குறீங்க. ஆனா அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அட்லீஸ்ட் அதையாச்சும் சொல்லலாம்ல. அந்த ஆள் தான் வாயவே திறக்கலையே. எதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாத சிச்சுவேஷனா கூட இருக்கலாம்ல. வாங்க போலாம், வாங்க.
செல்வநாயகி, நான் வெளியே போயிட்டு வரேன். எங்க போறீங்க? என்ன இது கேள்வி? வெளியே போகும்போதே எங்க போறீங்கன்னு யாராவது கேட்பாங்களா? என்ன பண்ற? ஆ? என்ன காரியம் பண்ற? ஆ? ஏன் இப்படி பண்ண? எவ்வளவு ரத்தம் போகுது பாரு. நான் உங்ககிட்ட பல முறை சிவா விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அதையும் மீறி அவன் கிட்ட உறவு கொண்டாடினா செத்து போயிடுவன் கூட சொல்லிருக்கேனா இல்லையா? நீங்களும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க அதையும் மீறி நீங்க அந்த சங்கரிக்கு திதி கொடுக்க போறீங்கன்னா எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மதிக்கலன்னு தானே அர்த்தம்? நான் செத்து போனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே அர்த்தம்? அதான் நான் செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, தப்புதான், தப்புதான், என் மேல தப்புதான். தெரியாம நான் பண்ணிட்டேன். என்ன மனுஷன செல்வநாயகி. இனிமே இப்படி எதுவும் நடக்காதுமா. எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காத. என்னால தாங்கிக்க முடியாது. எவ்வளவு ரத்தம் போகுது வரும் உனக்கு அறிவு இருக்கா? வா, உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். வா வா சொன்னா கேளு. வா.